ஸ்ரீமதியே ராமானுஜா நமக. இந்த பதிவில் பார்த்திங்கன்னா, ஆழ்வார்கள் கூறும் ஆதித்யர்கள் சூரியன் 12 பேர் அப்படிங்கிறத தன்னுடைய பாசனம் மூலமாக உலகத்துக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. இவர் பள்ளி எழுச்சி என்ற பதிகத்திலிருந்து தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சொல்கிறார், இரவியர் மணி நெடுந்தேரோடும் இவரோ, இறைவரும் 11 விடைதரும் இவரோ, மருவிய மயிலுடன் ஆறுமுகன் இவனோ அப்படிங்கிறாரு பாசுரத்தில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ரீமன் நாராயணனே, ரங்கநாதனே, அழகிய பெரிய தேர்களில் வந்திருக்கும் 12 ஆதித்தர்களும் இவர்கள்தானோ அப்படிங்கிறாரு. அதுதான் இரவியர் மணி நெடுந்தேரோடும் இவரோ, இறைவரும் 11 விடைதரும் இவரோ. இவர் ரிஷப வாகனத்தில் வந்திருக்கிற இந்த 11 ருத்திரர்களும் இவர்தானோ, மயில் வாகனத்திலிருந்து இறங்கும் இந்த சண்முகனும் இவர்தானோ, உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க பெருமானே. கோயிலில் முன் மண்டபத்தில் தரிசனம் காண காத்து கிடக்காங்க. திருவரங்கத்தானே நீ பள்ளி எழு அப்படிங்கிறாரு தொண்டரடிப்பொடி ஆழ்வார். அடுத்து ஆண்டாள் நாச்சியாரும் 33 தேவர்கள் அப்படின்னு சொல்கிற பாசுரத்தில் சொல்கிறாங்க. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் கழிக்கும் களியே துயிலாய் அப்படிங்கிறாங்க. 33 கோடி தேவர்கள்னால் 11 ருத்திரர்களும் இருக்காங்க, 12 ஆதித்யர்களும் இருக்காங்க, அஸ்வதி தேவர்கள் 2 பேர் இருக்காங்க. இவங்க தான் தலைமை தேவர்களுக்கெல்லாம் தலைக்கு 1 கோடி தேவர்கள். அப்படி இருக்கிற போது இதுலேயும் 12 ஆதித்யர்கள் வர்றாங்க, 33 கோடி தேவர்களில் வர்றாங்க. அஷ்ட வசுக்கள் 8 பேர் சேர்ந்து வர்றாங்க. இவங்க தான் 33 கோடி தேவர்கள் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாங்க. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தளிக்கும் களியே துயிலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய் அப்படிங்கிறாங்க ஆண்டாள் நாச்சியார். இதுலேயும் 12 ஆதித்யர்கள்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாங்க. 33 கோடி தேவர்களில் 12 ஆதித்யர்கள் வர்றாங்க அப்படிங்கிறாங்க. அந்த 12 ஆதித்யர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்ஷன், தாதா, அயர்மா, மித்ரன், வருணன், இந்திரன், துவஸ்மா, விச்சுவான், பூஜா, பர்சனி, அச்சன், பகன், துவஸ்மா, விஷ்ணு. சித்திரை மாதத்தில் வரக்கூடியவர் தாதா. அடுத்து நம்ம வைகுண்டம் போனோம்னா இந்த 12 ஆதித்யர்களும் இங்கே வந்துடுறாங்க, நம்மளை கூப்பிடுறதுக்கு வர்றாங்க. 12 ஆதித்யர்களும் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வைகுண்டம் போகும்போது நம்மளை தேடி நம்மளை வழி அனுப்புறதுக்கு வர்றாங்க 12 ஆதித்யர்களும். அவர்கள் கூறுகின்ற கருத்து என்னன்னு கேட்டோம்னா, எதிரெதிர் இமையவர் இருப்பிடம் வகுத்தனர் கதிரவர் அவரவர் கை நிறை காட்டினர் அதிர்குரல் முரசங்கள் அலைகடல் முழக்கு ஒத்த மதுவெறி துளைமிடி மாதவர் தமர்க்கே அப்படிங்கிறாரு. அதாவது இது நம்மாழ்வார் சொல்கிறாரு. நம்ம வைகுண்டம் போனோம் அப்படின்னா தேவர்கள்லாம் அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்களாம். நமக்கு 12 ஆதித்யர்களும் அவர்கள் வழித்தடத்தை தங்களது ஒளிக்கரங்களை பரப்புகிறாங்களாம். அவங்கவுங்க அந்த 12 ஒவ்வொரு ஆதித்யரும் வழி நடக்கிறதுக்காக, வைகுண்டம் உள்ளே செல்றதுக்காக ஒளிக்கரங்களை பரப்புகிறாங்க அப்படிங்கிறாரு. கதிரவர் அவரவர் கை நிறை காட்டினர் அப்படின்னு நம்மாழ்வார் தன்னுடைய பாசனம் மூலமாக அழகான வரிகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து நம்ம இதே நம்மாழ்வார் வேறு ஒரு இதில் 33 பற்றி சொல்கிறாரு.
இருநால்வர் ஈரைந்தும் மேலொருவர் எட்டோடு நால்வர் ஓரிருவர் அல்லால் திருமார்க்கு யாமர் வணங்குமால் பாவம் நன்னெஞ்சே நாமா முகவுடையும் தாள் அப்படிங்கிறாரு. இந்த பாசுரத்துலேயும் 33 தேவர்கள் வர்றாங்க. இரு நால்வர் வசுக்கள், ஈரைந்து மேலொருவர் இவங்க ருத்திரர், எட்டோடு நால்வர் இவங்க தாங்க. இந்த எட்டோடு நால்வர் தான் 12 ஆதித்யர்கள். ஓரிருவர் அப்படின்னா அசுபதி சகோதரர்கள். இவங்க தான் பெருமாளை வணங்குறதுக்கு தகுதி உள்ளவங்க தினந்தோறும் அப்படின்னு தன்னுடைய பாசுரத்தில் விளக்குகிறாரு. அடுத்து பொய்கை ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் சொல்கிறாரு, எண்மர் 11 ஓர் இருவர் ஈர் அறுவர் அப்படிங்கிறார். இந்த ஈர் அறுவர் தான் 12 பேர். வண்ண மாமலர் ஏந்தி வைகளும் நன்னி ஒரு மாலையால் பரவி ஓவாது எப்போதும் திருமாலை கைதொல்வர் சென்று அப்படிங்கிறாரு. இவங்களும் அந்த 33 தேவரைத்தான் அழகாக சொல்கிறாரு. 3 இத்தனை ஆழ்வார்களுமே நமக்கு 12 ஆதித்யர்கள் இருக்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க. இதை நாமும் தொடர வேண்டும். இந்த ஆதித்யர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, சித்திரை மாதத்தில் தாதாங்கிறவர் வர்றாரு சூரியன், வைகாசி மாதத்தில் அயர்மா வர்றாரு, ஆனி மாதத்தில் மித்திரன் வர்றாரு, ஆவணி மாதத்தில் ஆடி மாதத்தில் வருணன் வர்றாரு, ஆவணி மாதம் இந்திரன்கிறவர் வர்றாரு, பங்குனி மாதத்தில் விஷ்ணுங்கிறவர் வர்றாரு. இப்படி 12 ஆதித்யர்களும் உலகில் வலம் வருகிறார்கள் என்பதை ஆழ்வார்கள் உறுதிபட கூறியிருக்கிறாங்க. ஆழ்வார்களுடைய பாசுரங்களை நாம் படிக்கின்ற போது 12 ஆதித்யர்கள் வருகிறார்கள் என்கிறோம். இந்த 12 ஆதித்யர்களையும் நாம் வணங்குவோம். ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம்.